மகிழ்நன் நேயர்களுக்கு வணக்கம். மகிழ்நன் டுடே நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தமிழக இயற்கை வளங்களை காப்பாற்ற தமிழகத்தினுடைய ஆளும் திமுக அரசு கைவிரிக்கிறதா? தொடர்ந்து போராடித்தான் இயற்கை வளங்களை காப்பாற்றும் நிலையில் இன்று எதிர்க்கட்சிகள் இருக்கின்றனவா? காலையில் ஒரு அறிவிப்பு, மதியத்தில் எதிர்வினை, அன்று மாலையே அதற்கான அரசாணை வாபஸ் பெறுவது. நண்பர்களே, என்ன நடந்தது என்பதை இந்த காணொளியில் விரிவாக காண்போம். வாருங்கள். அன்பு நண்பர்களே, தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை தொடர்ந்து மாநில அரசு இழந்து கொண்டிருப்பதை நாம் வெவ்வேறு நடவடிக்கைகள் மூலம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசு இயற்கை வளங்களை பாதுகாக்க தொடர்ந்து தன்னுடைய அதிகார வரம்புகளை மீறுகிறது அல்லது தன்னுடைய அதிகார வரம்புகளை சரியாக பயன்படுத்த தவறுகிறது என்ற நிகழ்வு தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு விளைவாக சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அது என்ன நிகழ்ச்சி என்றால், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 10 இடங்களில் 10 ஆழ்துளை கிணறுகள் மூலம் ஹைட்ரஜன் கார்பன் ஆய்வு மையங்களை அமைக்க மாநில அரசினுடைய அனுமதியை கோரி மத்திய அரசு நிறுவனமான ONGC அனுமதி கோரியிருந்தது. அதற்காக மாநிலத்தினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதற்கான அனுமதியை வழங்கியிருப்பதாக செய்திகள் வெளிவந்தன. செய்திகள் வெளிவந்த உடனேயே அடுத்த கணமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடனடியாக அதற்கான எதிர்வினை ஆற்றும் பொருட்டு ஒரு கண்டன அறிக்கையினை வெளியிடுகிறார். மாநில அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாத பட்சத்தில் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மாநிலத்திற்கான இயற்கை வளங்களை இழக்கக்கூடிய இந்த திமுக அரசு வன்மையாக கண்டனத்துக்குரியது. ஒருவேளை அவ்வாறு இந்த இயற்கை வளங்களை கெடுக்கும் பொருட்டு மத்திய அரசுக்கு அனுமதியை வழங்குமானால் அதற்கான கடுமையாக போராடி அந்த அரசாணையை ரத்து செய்யக்கூடிய நிலையை இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கும் என்று ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அறிக்கை வெளியிட்ட சில நொடிகளிலேயே மாநிலத்தினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. திமுக அரசு எப்பொழுதுமே இயற்கை வளங்களை இழக்கக்கூடிய செயல்களை செய்யாது. நாங்கள் உடனடியாக அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு கொடுக்கப்பட்ட அனுமதியை திரும்ப பெறுமாறு அறிவுறுத்துவோம் என்று ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அன்புமணி அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, முதல்ல அறிவிச்சிட்டிங்க, அப்போ ஒருவேளை நாங்கள் எதிர்வினை ஆற்றாமல் இருந்திருப்போமானால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அதை அப்படியே அந்த அனுமதியை விட்டிருப்பீங்க. உடனே அந்த மண்ணை கெடுக்கும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய இயற்கை வளங்களை கெடுக்கும் வகையாக ONGC என்ற மத்திய அரசு நிறுவனம் அல்லது தனியார் நிறுவனம், ONGC நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளும். இதனால் அந்த மண் வளம் பாதிக்கப்படும், நீர்வளம் பாதிக்கப்படும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்னு ஒரு மிகப்பெரிய அறிக்கையை அன்புமணி அவர்கள் நேற்றைய தினம் வெளியிடுகிறார். வெளியிட்ட சிறிது நேரத்திலேயே அந்த செய்தி தங்கம் தென்னரசு அவர்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதை பார்த்த அவர், எங்கடா இவங்க திரும்ப இந்த பிரச்சனையை பெருசாக கிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆணையை திரும்ப பெறுமாறு அறிவித்துகிறார். இப்போ என்ன செய்தினா, தொடர்ந்து இயற்கை வளங்களை கெடுக்கும் பொருட்டு மாநில அரசினுடைய அதிகாரிகள் தவறு செய்கிறார்களா, அல்லது தவறு செய்ய விட்டுவிட்டு பின்பு எதிர்வினை எதுவும் வராத பட்சத்தில் அமைதியாக விட்டுவிடலாம், அல்லது எதிர்வினை வரும் பட்சத்தில் வேறொரு அறிக்கையின் மூலம் அந்த அறிக்கையை பின்வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு 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 உள்ளடி வேலையை செய்கிறதா மாநில அரசு என்ற கேள்விதான் நமக்கு எழுகிறது. காரணம், இந்த மாதிரியான இயற்கை வளங்களை கெடுக்க இந்த தமிழக அரசு என்பது ஆளும் திமுக அரசு இன்று நேற்றல்ல, தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தாம் ஆளுமைக்கு வருகின்ற எல்லா காலங்களிலும் இப்படி செய்வது அவர்களுக்கு ஒரு வழக்கமான ஒன்று தான். சென்ற ஆட்சியின் போதும் இதே போன்று இன்றைக்கு ஆளுகின்ற மாநில அரசினுடைய முதல்வர், அப்போது துணை முதல்வராக இருந்தபோது, அவர் கையெழுத்து போட்டு தான் தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் பகுதிகளில் இதே போன்ற ஒரு இயற்கை வளங்களை கெடுக்கக்கூடிய
இதே ஓஎன்ஜிசி நிறுவனம் அங்கே ஆய்வு செய்ய முற்பட்ட போது அதற்கான அனுமதியை வழங்கிய முதல்வர் யார் என்று கேட்டால் அவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். இன்றைக்கும் அவருடைய ஆளுகின்ற அந்த அமைச்சரவை தான் இதற்கு ஒப்புதல் அளித்திருக்குது. அந்த துறை தான் ஒப்புதல் அளித்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. இவர் தங்கம் தினசு உடனே ஒரு மறு அறிவுறுத்தல் செய்து அப்படி ஒருவேளை அனுமதித்திருந்தால் உடனே வாங்க, திமுக அரசு எப்போவுமே அதுக்கு ஒத்து போவாது அப்படின்னா, அப்போது இந்த செய்தியை ஒருவேளை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்து வராத பட்சத்தில் இவர்கள் அனுமதித்திருப்பார்கள் என்பதுதானே உண்மையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த காலங்களில் ஆண்ட அதிமுக அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி தொடர்ந்து நேரடியாகவும் போராட்டங்கள் வாயிலாகவும் அன்றைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராட்டத்தினுடைய விளைவாக தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட அந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினுடைய விளைவாக அன்றைக்கு இருந்த அரசை வலியுறுத்தி மாவட்டமாக பாதுகாக்கப்பட்ட மாவட்டமாக மாற்றியிருந்தார்கள். அமைச்சரவையில் முன்வரைவு எடுத்து வந்து அன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட மாவட்டமாக அறிவித்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த பகுதியை தாண்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது போன்ற ஒரு ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஆளுகின்ற திமுக அரசு முயற்சி செய்வது என்பது எப்பொழுதுமே மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நிலையில் தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு நிமிடம் கண்ணசைத்தாலும் ஒரு மக்களுக்கு எதிரான அல்லது மக்களுக்கு பயன்படாத என்பதை விட மக்களுக்கு விரோதமான, இயற்கைக்கு விரோதமான சில ஆய்வுகளை மேற்கொள்வதில் இந்த திமுக அரசு தொடர்ந்து முயற்சித்து வருவதை தான் நாம் இந்த செய்தியின் வாயிலாக பார்க்கின்றோம். நல்வாய்ப்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த செய்தி வந்தவுடனே எதிர்வினையாற்றி அதற்கு கண்டனம் தெரிவித்தவுடன் இந்த அரசாணையை பின்வாங்கிக் கொள்வதாக மாநில அரசு செய்தி வெளியிட்டிருக்கிறது. என்னதான் தனக்கு ஆட்சியில் அதிகாரம் இல்லாமல் போனாலும் கூட ஏற்கனவே அவர் மத்திய அமைச்சராக இருந்தபோது செய்த சாதனைகளை விட இப்பொழுது தொடர்ந்து ஒரு மக்கள் தலைவராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்ததன் விளைவாக இன்றைக்கு இந்த இடங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் இன்றைக்கு உண்மை. ஆனால் இந்த செய்தி வெளிவராமல் பார்த்து கொண்டது தமிழக அரசினுடைய திறமை என்றே நாம் சொல்ல வேண்டும். வேறு எந்த தலைவருமே இதற்கு எதிர்வினை ஆற்றவே இல்லை. குறிப்பாக அவர்களுடைய கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது மதிமுகவோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ கூட இந்த செய்திக்கு ஒரு அறிக்கை கூட நேற்றிலிருந்து இன்று வரை வெளியிடாத இருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. திரு விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் இது போன்ற செய்திகளுக்கு செவிசேய்க்காமல் இருப்பது என்பது மிகப்பெரிய சந்தேகத்தையே ஏற்படுத்துகிறது. இதே இவர்கள் எதிர்க்கட்சியாக இருப்பார்களே ஆனால் தொடர்ந்து இதற்கான போராட்டங்களை செய்திருப்பார்கள், ஆளுகின்ற மாநில அரசுக்கு வலியுறுத்திருப்பார்கள். இன்று ஆளுகின்ற அரசாக மாறும்போது இந்த செயல்களை செய்வதே இவர்களுடைய கூட்டணி தான் என்று பார்க்கும்போது ஏதோ இது வேறு மாநிலத்தில் நடப்பதை போல அமைதி காப்பது மக்களிடையே இவர்களுடைய ஒரு நேர்மையை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சூழலை அவர்களே ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை தான் இந்த செய்திகள் வெளிப்படுத்துகின்றன. நண்பர்களே, தொடர்ந்து மக்களுக்காக போராடக்கூடிய இந்த பாராளுமன்ற கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை மாநில அரசுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை இந்த காணொலி மூலம் நாம் வலியுறுத்துகின்றோம். கடுமையாக ஒரு போராட்டம் செய்து வெற்றி பெறுகின்ற பாராளுமன்ற கட்சியினுடைய இந்த போராட்டங்கள் சென்ற அதிமுக ஆட்சி காலத்தில் மிக கடுமையான நெருக்கடியை கொடுத்தது எல்லாம் நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கின்றோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அவரே சொன்னது, பாட்டாளி கட்சியினுடைய அழுத்தத்தை நான் இங்கே கருத்தில் கொள்கிறேன், அவங்க தொடர்ந்து இதை வலியுறுத்தினால்தான் நம்ம அந்த மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மாவட்டமாக அறிவித்தோம் என்ற செய்தியை அன்றைக்கு இருந்த முதல்வர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடக்கும்போது 10 கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் ஹைட்ரோ கார்பன் ஆய்வுக்காக தோண்டப்படுகிறது என்ற செய்தி வரும்போது என்ன காரணமோ தெரியவில்லை, யாருமே இதற்கான பெரிய கண்டனங்கள் தெரிவிக்காமல் எனக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை போல அமைதி காத்தது என்பது மிகவும் வருத்தப்பட வேண்டிய செய்தி. என்றாலும் கூட யார் வந்தாலும் வராமல் போனாலும் மக்களை காக்க நான் இருக்கிறேன் என்பது போல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டு ஒரு பெரிய மக்கள் விரோத நடவடிக்கையை தடுத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். மீண்டும் அடுத்த காணொலியில் வேறொரு நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அன்பு நண்பர்களே, மகிழ்நன் தொலைக்காட்சிக்கான வெற்றி என்பது உங்களுடைய ஆதரவோடு தான் என்பதை நாங்கள் தொடர்ந்து அறிவோம்.
தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், பகிருங்கள், லைக் செய்யுங்கள். உங்களின் ஆதரவோடு வெற்றி நடை போட உங்கள் வாழ்த்துக்களை என்றும் நாடுகின்றோம். நன்றி.